ஸ்ரீராம ஜெயம். இப்போ நம்ம பார்க்குறது காவிரி தென்கரை தலம், திருவாரூர் மாவட்டம், ஸ்ரீ வீழிநாத சுவாமி திருக்கோவில். மகாவிஷ்ணு இந்த திருக்கோவிலில் சிவபெருமானை அர்ச்சித்து தன்னுடைய கண்ணையே செந்தாமரை மலராக அர்ச்சித்து சுதர்சன சக்கரத்தை பெற்றுக்கொண்டதால இந்த சிவபெருமானுக்கு வீழிநாத சுவாமின்னு பேர். அம்பாள் சுந்தர குஜாம்பிகை. இந்த திருக்கோவில் உற்சவர் கார்த்தியாயினி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் மாப்பிள்ளை சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிவபெருமான் திருமண வரத்தை தரக்கூடியவர். கல்யாண பரிகார தலமாகும் இது. 23 பதிகங்களை பெற்ற சிறப்பு தலமாகும் இது. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இந்த கோவிலில் தினந்தோறும் பதிகங்கள் பாடி படிக்காசு பெற்றுக்கொண்டு பஞ்ச காலத்தில் அவங்கவங்க மடத்தில் அன்னதானம் செய்தாங்களாம். தான் பெற்ற படிக்காசு மாற்று குறைஞ்சு இருக்கிறத பார்த்து திருஞான சம்பந்தர் மனம் வருந்தி இந்த வீழிநாத சுவாமி கிட்ட வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படின்னு பதிகம் பாடி படிக்காசு பெற்றுக்கொண்டாராம். திருநாவுக்கரசருடைய படிக்காசு மாற்று குறையாமல் இருந்ததுக்கு அவர் செஞ்ச உழவார பணி தான் காரணம் அப்படின்னு சிவபெருமான் சொன்னதாக வரலாறு. பாடிய செந்தமிழால் பழங்காசு பரிசில் பெற்ற ஈசரு விடலையில் இறைவரு பால் இமயப்பாவை திருமுலைப்பால் தேசம் உய உண்டவருதாம் திருமாமகனாராதனை நாள் காசு வாசியுடன் பெற்றார் கைத்துண்டு அடிமையினால் வாசியில்லா காசுபடி பெற்று வந்தார் வாகீசகர் வாசியில்லா காசு படி பெற்று வந்தார் வாகீசர் திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே.